ஒரு ஹீரோவா அல்லது ஹீரோயினா மாறுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா நீங்க மிஸ் பண்ணுவீங்களா? நான் சொல்றது சினிமாவில் இல்லைங்க, நிஜ வாழ்க்கையில. சும்மா காமெடி பண்ணாதீங்க, நடக்கிற காரியத்தை பேசுங்கன்னு சொல்றீங்களா? இது நிஜமா இல்ல காமெடியான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 3 நிமிஷம் நீங்க டைம் தர முடியுமா? இது உங்க வாழ்க்கையை நிச்சயமாய் மாற்றும். என் வாழ்க்கையில் எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைத்த 80 வயதான மோசையை கொண்டு ஆண்டவர் ஒரு தேசத்தையே அசைக்கிறவனாக, லட்சங்களை வழி நடத்துகிறவனாக மாற்றினார். இது எவ்வளோ ஆச்சரியம்! அவர் நம்மள மாதிரி தான். காலையில் எந்திரிக்கிறது, சாப்பிட்றது, ஆடு மேய்க்க போகிறது, திரும்ப வீட்டுக்கு வர்றது, தூங்குறது, தினமும் ஒரே மாதிரியான வாழ்க்கை. ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 40 வருஷமா உங்க வாழ்க்கை இப்படிதான் இருக்குதா? ஒரு சுவாரஸ்யமும் இல்லை. இப்படித்தான் மோசே எல்லாம் முடிந்து விட்டது என்று தன்னுடைய நாட்களை அவன் எண்ணிக்கொண்டிருந்தான். நாம் எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைக்கும் நேரத்தில் தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில புதிய அத்தியாயங்களை எழுத ஆரம்பிக்கிறார். அவருக்கு எதையும் சாதிக்க வேண்டும் என்று எந்த கனவும் இல்லை. ஆனால் ஆண்டவருக்கு அவருடைய வாழ்க்கையை குறித்து ஒரு மிகப்பெரிய கனவு இருந்தது. மோசையை கொண்டு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வருவதுதான் அது. உங்களுக்கு கூட ஆண்டவர் அதை போன்ற ஒரு சிறந்த திட்டத்தை வைத்திருக்கிறார். நம்ப முடியுதா? இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்கு. ஏதோ ஒரு சில பேரை ஆண்டவர் பயன்படுத்துவார், ஆனா எல்லாரையும் கிடையாது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அது உண்மையாக இருந்தால் பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது என்று எப்படி ஆண்டவர் சொல்ல முடியும்? ஒரு வகையில நீங்கள் நினைக்கிறது சரிதாங்க. ஏன்னா வேதத்துல ஒரே ஒரு தாவீது தான், ஒரே ஒரு யோசேப்பு தான். ஆண்டவர் ஒருவரை பயன்படுத்துவதைப் போல மற்றவரை பயன்படுத்துவதில்லை. அதுதான் ஆண்டவருடைய ஸ்பெஷாலிட்டியே. ஆண்டவர் உங்களை தாவீதை போலவோ மோசையை போலவோ நிச்சயமா பயன்படுத்த போறதே இல்லை. உங்களுக்கென்றே ஒரு விசேஷ திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார். அது நீங்கள் இதுவரை யோசித்திராத அளவிற்கு சிறந்தது. உங்க திட்டம் என்ன? ஒரு வீடு, ஒரு காரு, ஒரு நல்ல வேலை, ஒரு குடும்பம், அவ்வளவுதானே? எல்லாரும் இதே மாதிரி தான் வாழ்றாங்க. இதுல என்ன இருக்கு? கொஞ்சம் போர் அடிக்கலையா? எல்லா படத்தோட கதையும் ஒரே மாதிரி இருந்தா யாராச்சும் அதை விரும்பி பார்ப்பாங்களா? ஒவ்வொரு படமும் வித்தியாசமா, பரபரப்பா, இல்லைன்னா கொஞ்சம் காமெடியா இருக்கணும். அப்பதானே பார்க்க தோணும். அதனால்தான் ஆண்டவர் உங்களுக்கென்றே ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். சரி, எனக்குன்னு ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், ஒத்துக்கிறேன். இப்ப நான் என்னதாயா செய்யணும் அப்படின்னு கேட்குறீங்களா? ஆண்டவர் எல்லாரையும் பயன்படுத்துவதில்லை. பவுல் தேவ திட்டத்திற்கு ஒப்பு கொடுத்தார். தேவன் அவரை வல்லமையாக பயன்படுத்தினார். அது மாதிரி நீங்கள் செய்ய வேண்டியது, ஆண்டவர் உங்களுக்கென்று முதலாவதாக ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் என்று நம்பணும். 2வது, அந்த திட்டத்திற்கு எந்த நிபந்தனையும் இல்லாமல் முழுமையா ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுத்தவங்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க.